மிஸ்ஸஸ் சிமி, ஹாப்பி ஆனிவர்சரி. இன்னும் 2 மாசத்துல லண்டன்ல மியூசிக் காம்படிஷன் இருக்குன்னு சொன்னல, தூங்குற நேரம் போக மத்த எல்லா நேரமும் வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். Chai with Chitra. எந்த காலகட்டத்தில் குதிரை ஏற்றம் மோட்டார் பைக்லாம் கற்றுக்கணும்னு அனுராதாக்கு தோணுச்சு? சார் படங்க பண்ணதாங்க சார். கௌபாய் நம்பர் 1, அதாவது மெக்கானஸ் கோல்ட் இங்கிலீஷில் வந்து இல்லைங்களா, அது வந்து தெலுங்குல அர்ஜுன் ஹீரோ. அர்ஜுனும் நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. அர்ஜுன் ஹீரோ, சசிகலா ஹீரோயின். அர்ஜுனும் நல்ல டான்ஸர். நல்ல டான்ஸரு. ஃபைட்டாக அவன் நடிச்சிக்கவே முடியாது சார். ஹார்ஸ் ரைடிங் எல்லாமே நல்லா பண்ணுவான். என்னை தூக்கி கீழே போட்டார் சொன்னல, பீம்ராஜன் ஆர்டிஸ்ட்டு சீச்சு விட்டார். அவர் அர்ஜுனு எல்லாமே வந்து அதில் வந்து எல்லாமே கௌபாய்ஸ். ஸோ ஹார்ஸ் ஓட்டணும். இவன் சசிகலாவுக்கு மட்டும்தான் ஒரு குட்டி வெள்ளை குதிரை கொடுத்தாங்க. அது குதிரை இல்லை, ரெண்டும் கேட்டான். மீதி எல்லாருக்கும் எனக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்லாம் நிற்க வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஜாஸ்தி மூவ் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு தெரியாது ஹார்ஸ் ரைட். அப்புறம் நான் என்ன பண்ணேன், அர்ஜுன் கிட்டே சொல்லி, நான் அர்ஜுன் பீம்ராஜ் 3 பேர் என்ன காலைல வரும்போது நெரபேலூர்லேருந்து ரூம் எங்களுக்கு தலக்கோனாக்கு காரில் வந்துடுவோம், ஆக்ட் பண்ணிவிடுவோம். சாயங்காலம் போகும்போது ஹார்ஸில் போகலாம் டெய்லி. அப்படி சொல்லி அர்ஜுனு நான்லாம் சேர்ந்து, அர்ஜுன் அப்போவே நல்லா ஓட்டும், சூப்பராக ஓட்டும். அப்போ நான் அவங்க எப்படி பண்ணுறாங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்கிட்டேன். பைக் ரைடிங் வந்து சைக்கிள் ஓட்டுறதுனால கொஞ்சம் ஈஸியாகவே படங்களில் ஃபைட் பண்ணுறதுக்காக மலையாள படத்தில் நிறைய ஹீரோயினை பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்ஷன் பார்ட்ஸ்க்காக ஜீப் ஓட்டுவேன் படியில். எல்லாம் தைரியமாக பண்ணுவேன் சார். பண்ணணும் இல்லைங்களா, எல்லாத்துக்குமே ஃபைட் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க சார். ஏன்னா நாங்கள் டான்ஸர்ஸ்ன்றதுனால எங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி காலில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கிக் நல்லா ஹைட்டுக்கு வரும். ஸோ அதனால் நிறைய ஃபைட்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எல்லாமே சினிமா கற்றுக் கொடுத்தது தான். உங்களுக்கு காதல் திருமணமா அரேஞ்சு திருமணமா? அரேஞ்சு இல்லை, காதல் இல்லைங்க சார். ஆக்சுவலி நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. எங்கே முதல்ல சந்திச்சிங்க? எல்லாம் ஷூட்டிங்கில் சார். அவர் கொரியோகிராஃபராக அசிஸ்டண்ட்டாக இருந்தார். நாங்கள் ஷூட்டிங்கில் நல்லா பேசுவோம், இங்கிலீஷில் பேசுவோம். பக்கத்தில் இருக்க டான்ஸர்லாம் என்ன வச்சு அது இதுன்னு பேச, அம்மா காதில் வரவே அது. அம்மா வந்து என்ன நீ வந்து லவ் பண்ணுறியா அப்படி இல்லைன்னு சொன்னாலும் அவங்க நம்பாதப்போ தான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. நான் உன் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன், எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன், நீ என்ன நம்பலையே அப்படின்னு பேச ஆரம்பிச்சு. அப்படியே அது கல்யாணமாக போச்சு. கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நல்ல வாய்ப்பு போச்சு. அப்படின்னு தான் மேரேஜ் ஆச்சு. அவருடைய கொரியோகிராஃபியில் நீங்கள் நடனம் ஆடி இருக்கீங்களா? இல்லை அசிஸ்டண்ட்டாக தான் பண்ணான். அதுக்கப்புறம் தான் அவன் கொரியோகிராஃபர் ஆனான். சுந்தர மாஸ்டர் கிட்ட நிறைய மாஸ்டர்ஸ் கிட்ட, சிவா சுப்ரமணியம், நிறைய மாஸ்டர்ஸ் கிட்ட, மெயினாக சுந்தர மாஸ்டர் கிட்ட நிறைய படங்க, அக்னி நட்சத்திரம்லேருந்து எல்லாமே பண்ணான். அதுக்கு முன்னாடி மௌனராகம் எல்லாமே. உன்னைத்தானே அந்த சாங் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆக்சுவலி பாம்பேலேருந்து மாஸ்டர். அவரோட குரூப்பு அந்த கூட கமல் சாருக்கு ஆப்போசிட்டாக ஆடின வந்து அவரோட அசிஸ்டண்ட்டே, அந்த மாஸ்டரோட அசிஸ்டண்ட். அப்போ கமல் சார் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு அசிஸ்டண்ட் வந்து நான் ஒரு பாயை சொல்கிறேன், அவனுக்கு இங்கே ரிஹர்சல் கொடுங்க, அவன் எனக்கு சொல்லி கொடுத்துருவான், அவங்க அசிஸ்டண்ட் எனக்கு வேண்டான்ட்டு கமல் சார் சொல்ல சதீஷை தான் வீட்டுக்காரர் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ சதீஷ் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து அவன் ரொம்ப நெருக்கமானவன், நல்லா வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரொம்ப நல்லா பண்ணுவான்னு சொல்லி சதீஷ் ரொம்ப பிடிக்கும். கமல் சாருக்கு ஆகட்டும், நிறைய பேர் கௌதமி கீதமி நதி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். சுரேஷ் பிரபு சாருக்கு நல்ல ஃப்ரெண்டு. அப்படி தான் மாஸ்டர் ஆனோம். சதீஷுடைய மூமெண்ட்டில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சதீஷ் நிறைய மூணு வாக்கெலாம் சூப்பராக பண்ணுவான் சார். நம்மளுக்கு 3 வாக் பெருசாக வராது, பண்ணிவிடுவோம், மேனேஜபிள். அவன்லாம் அது பர்ஃபெக்ட் பண்ணுவான். அந்த இந்த வீலு, ஸ்ப்ரிங் வீலு, வேர்மு எல்லாம் நல்லா பண்ணுவான். அந்த வேர்மெலாம் நம்ம லேடிஸ் பண்ண முடியாது, ஜென்ட்ஸ் பண்ணுவான். 9 இயர்ஸ் ஹாப்பி லைஃப் இருந்தது, 2 குழந்தைங்க. அதுக்கப்புறம் மெட் வித் அன் ஆக்சிடெண்ட். அது ஒரு 11 இயர்ஸ் ஒரு எனக்கு பிறந்த 3வது குழந்தையாக வளர்த்தேன். அனுராதா வந்து நலாயினி மாதிரி பார்க்குறேன் நான் வளர்த்தேன். அதுக்காக அவங்க மற்றவங்க சொல்லணுன்றதுக்காகவே நான் பண்ணலைங்க சார். அது ஒரு பெரிய ட்ரூலி நீங்கள் பண்ண லவ் ஆன் ஹிம். 11 வருஷம் வளர்த்தேன். ஒரு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கும்போதே தான் புறை எரிச்சு அப்படியே தலை சாய்ச்சிட்டாரு. ஒரு 11 வருஷம் காப்பாற்றிட்டேன் எப்படியோ கஷ்டப்பட்டு. அதுக்கு மேலே என்னாலையும் முடியல. ஐ மிஸ்ட் அவுட் 11 இயர்ஸ் பேபி ஆஃப் மை 3rd son. அவ்வளோதான். அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் எனக்கு. இட்ஸ் நைஸ் கை, நைஸ் ஸ்வீட் பர்சன். விளையாடிட்டே இருப்பான், ரொம்ப ஜோவியலாக இருப்பான். கோவம் வந்தால் பயங்கரமாக கோவம் இருக்கும். பட் வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி ஜாலி கோயிங் கை, நல்லவன். யார்கிட்டையுமே எனக்கு டாக்டர்லாம் சொன்னாங்க அவனை பார்த்துக்கவே முடியாதுமா, அவனாலலாம் அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது, தலையில் அடிப்பட்டு கோமாலேருந்து வந்தவங்க எப்படி நடந்து, ஆனாலும் பரவாயில்ல நான் பார்த்து பேசுகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன்.
நான் நர்ஸ் யாருமே வச்சுக்கலைங்க சார். ஐ ஃபுல்லி வாஸ் வித் கூட இருந்து அந்த பாத்ரூம் நான் வாஷ் பண்ணுறதாகட்டும், குளிக்க வைக்கிறதாகட்டும், அந்த குழந்தைய ஒரு நான் அந்த பிறந்த குழந்தைய கூப்பிட்டு வந்து வளர்க்குற மாதிரி தான். இன்னும் ஒன்றும் பெரிய குழந்தை அவ்வளோதான். 6'1" ஹைட் இருப்பார். ஐ லவ் ஹிம் ஸோ மச். உங்கள் டாக்டர் அபியை சினிமா உலகத்துக்கு கொண்டு வரணுன்றது உங்கள் சாய்ஸா அபி சாய்ஸா? 2 பேர் சாய்ஸுமே கிடையாது. அவள் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தா சார் ரோட்டில். சித்திக் சார் பார்த்துட்டு இந்த பொண்ணு நல்லா இருக்கு, இந்த பொண்ணு தான் இந்த கேரக்டருக்கு சூட் ஆகும்னு. அதுக்கு முன்னாடி தான் வந்து எனக்கு அது அவர் சொல்லியிருக்கிறாரு, யாரும் வரல. கஸ்தூரி ராஜா சார் என்ன பண்ணார், துள்ளுவதோ இளமை படத்துக்காக ஃபோட்டோ ஷூட் பண்ணார். அபி, தனுஷ், அந்த இன்னொரு பையன் அபின்னு அந்த படத்தில் இன்னொரு ஹீரோ இருப்பாங்க. ஆமாம். இவங்க 3 பேருக்கு தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க செல்வராகவன் சார், அது ரகுவரன் ஸ்டுடியோவில். ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சு எல்லாம் பண்ணோன்னா அவர் சொன்னார், நான் படம் எடுக்கலமா, நான் ட்ராப் பண்ணிடுறேன்ட்டார். என்னமோ ப்ராப்ளம் அவங்க ஃபேமிலியில் என்னன்னு தெரில. இல்லைம்மா நான் படம் பண்ணல, நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் அபி ஃபோட்டோ பிரித்து கொடுக்குறேன், வேறு யாருக்காவது இது பண்ணு. சரின்னு சொல்லி விட்டுட்டோம். நான் சொன்னேன் இப்போ வேணாம் சொன்னேன், கஸ்தூரிராஜா சார் தான் நல்லா இருக்கா பண்ணு. இவங்க கிரிக்கெட் ஆடுற பொண்ணு இந்த பொண்ணு யாரும் பாருங்கன்னா அனுராதா டாக்டர்னு தெரிய வந்துச்சு அவங்களுக்கு. அனுராதா டாக்டர்னு யார் வராங்க, லத்தீஃப் சார் வர்றாரு, மேனேஜர். லத்தீஃப் சார் எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் படம் மேனேஜர் அவர். அவர் வந்து உட்காந்துட்டு நான் சொல்கிறேன் இல்லை பண்ணவே. நான் சார் வேண்டாம் சார், இப்போ ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி அது வேறு கூட இதாச்சு, அதனால் நான் அவளை இப்போ இறக்குறதா இல்லை. ஒரு 18 வயசு ஆகட்டும், 13 வயசுலேயே இறக்குறது, இன்னும் குண்டாலாம் இருக்கிற, கொஞ்சம் இலகிட்டோம் அவன், இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வரட்டும் அப்படின்னு. நீ என்ன சொல்கிற, டைரக்டர் இது தான் பாப்பா தான் வேணுன்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து அக்ரிமெண்ட் சைன் வாங்கிட்டு போயிட்டார். போன அடுத்த நாள் கஸ்தூரிராஜா சார் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு, நான் படம் பண்ணுறேம்மா அப்படின்னாரு. நான் நேராக ஃபோனில் சொன்னால் நல்லா இருக்காது, நான் நேராக போய் சார் ஒரே விஷயம், நீங்கள் ப்ராப்பர்ட் ஆகிட்டீங்க, நான் அவளை பண்ண வைக்கிறதாவே இல்லை, உங்களுக்கும் சொன்னது தான், அது 13 வயசாவது இன்னும் 4-5 வருஷம் போடுறோம் சார். இவங்க வந்து ரோட்டில் கிரிக்கெட் ஆடுறத பார்த்து இந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்கிறாங்க. இவளும் வந்துட்டு விஜயோட சூர்யாவோட படம் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டா. நான் அட்வான்ஸை நேற்று தான் வாங்கினேன். இப்போ ஒன்று அதையும் பண்ணிவிட்டு நான் உங்களுதையும் பண்ணணும், இல்லைன்னா நான் வந்து ஏதாவது ஒன்று விடணும். நான் அட்வான்ஸ் வாங்கினதுக்கப்புறம் திருப்பி கொடுத்தா அது நல்லா இருக்காது. அது கமிட்மெண்ட் இஸ் கமிட்மெண்ட். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறேன் சார். நீங்கள் எதுவும் பண்ணுறோமோ அது இல்லைம்மா, இந்த வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி வேணும். ஒன்று எனக்கு பணம் இருக்கும்போது தான் நான் பண்ணுவேன். அப்போது யூஸ் ஃபைனான்ஷியலி கொஞ்சம் கரெக்ஷஸில் இருந்தார் பாவம். அப்படி தான் பண்ண முடியும், 1 or 2 years ஆகிடும், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். சரி பண்ணட்டும்மான்னார். நாங்கள் எங்களுக்கு ஆக்சுவலி கஸ்தூரிராஜா சாரை கஷ்டப்படுத்தணும் இல்லை, ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு அந்த நல்லா இருக்குன்னு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணது. சரி மிஸ் அவுட் ஆக வேண்டியதாகி போச்சு. ஏன்னா இவங்க அட்வான்ஸ் வாங்காமல் இருந்தால் அந்த பிரச்சனையே இருந்திருக்காரு எனக்கு. அதுவும் நல்ல ரோல் தான், அருமையான ரோல், நல்ல ரோலுங்க சார், அதுக்கு சொல்லலைங்க சார். அவர் கொஞ்சம் ஹர்ட்டாக ஃபீல் ஆனார், என்ன இப்படி பண்ணிட்டீங்களே. நான் சொன்னேன், நீங்கள் தானே சார் சொன்னீங்க நான் பண்ணலைம்மா, நான் படம் பண்ணலை, நீங்கள் வேறு எங்கேயாவது கம்மிட் ஆகிக்கோங்கன்னு. இந்த மாதிரி மிஸ் அவுட் ஆகிடுச்சு அவளுக்கு. அபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சூப்பர் ஸ்டாருங்க சார். அவள் ஃபஸ்ட்டு டேவே ஃபஸ்ட்டு ஷார்ட்டு ஃபஸ்ட்டு டேக்லேயே ஓகே பண்ணான். நாங்களாம் பண்ணவே இல்லை. அவள் ஹோம் ஒர்க் நிறைய பண்ணுவாள் சார். ரூமில் தனியாக பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடுறது, அவள் டான்ஸ்லாம் கற்றுக்கவே இல்லைங்க சார். ஆனால் பெஸ்ட்டு டான்ஸ். அவள் வந்து பூங்கொடின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்த கிளாசிக்கல் டீச்சர்னால் ஒரு 2-3 மாதம் கிளாஸ் எடுத்தாங்க அவளுக்கு. அவங்க வந்தாங்கன்னாவே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுவாள், ஆட மாட்டேன். ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுவாள். பிரபுதேவா சாங்ஸு மூமெண்ட்ஸு ப்ராக்டிஸ் பண்ணுறது, அது ஓன் ஸ்டைல். இப்போவும் அவளுக்கு அந்த இது இருக்குது, வாக்மேனை போட்டுவா, இந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டுவா, சாங் போட்டுட்டு ஏதாவது தனியாக போய் ஹாலில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அப்படி அவள் டெவலப் பண்ணது தான் எல்லாமே, தவிர அதுக்குன்னு தனியாக அவள் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைக்கல. நான் அப்பா கிளாஸ்லேருந்து வந்து இன்பார்ன் டேலண்ட்னுவாங்களா அந்த மாதிரி. இப்போ ஒரு ஆக்ட்ரஸாக மட்டும் இல்லாமல் கொரியோகிராஃபராகவும் பண்ணுறேன், 2ம் பண்ணுறேன். இப்போ ஒரு வெப் சீரிஸ் கூட பண்ணிகிட்ருக்கான் ஹாட்ஸ்டாருக்கு. ஏன் உங்கள் சன்னு இந்த துறைக்கு வரல? அவன் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் சார். அவனுக்கு கிரிக்கெட்டு, பேஸ்கெட் பால் நல்லா விளையாடுவான், அதனால் அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ அது படிப்பு, ஸ்போர்ட்ஸு, இப்போவும் ஸ்போர்ட்ஸு, கிரிக்கெட்டு, வீக்கெண்ட்ஸில் ஒரு கிளப்புக்கு விளையாடுறான், கிரிக்கெட்டு போயிடுவான், பேஸ்கெட் பால் மேட்சஸ் இருந்தால் போயிடுவான். ஸோ அவர் வழி தனி வழி. இன்றைக்கி லாரன்ஸ் வந்து டான்ஸில் வந்து இந்த அளவுக்கு பேர் வாங்கியிருக்கான்னா அதில் உங்களுடைய பங்கு இருக்குது. சமீபத்தில் லாரன்ஸ் எப்போது சந்திச்சிங்களா? சமீபத்தில் பார்க்கலிங்க சார். நான் அபி ஒர்க் பண்ணியிருக்கேன். அபி ஒர்க் பண்ண படத்தில் கொரியோவும் பண்ணியிருக்காரு. அப்புறம் லாரன்ஸோட ஒரு ஷோ போயிருக்கோம் துபாய்க்கு. அவன் யார் பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் சொல்லுவான், அக்கா எனக்கு கார்டு வரதுக்கு முன்னாடி அக்கா என்னை வந்து சாங்கில் யூஸ் பண்ணாங்க. சூப்பன் சுப்பராயன் மாஸ்டர் தான் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இப்போவும் அந்த எங்கே அவருடைய திறமை நீங்கள் பார்த்தீங்க? செம்ம டான்ஸர் சார், நல்லா ஆடுவோம். நாங்கள் ஏவிஎம்மில் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ ஆடுறா
அப்படின்றாரு அவரு. அவன் உடனே டக்கு 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 ஆடுறது இதெல்லாம் பண்ணோன்னே சதீஷ்க்கு ஆல்ரெடி அவன் கொஞ்சம் மைக்கேல் ஜாக்சன் இதெல்லாம் நிறைய பண்ணுவான், பிரேக் டான்ஸ்லாம் பண்ண உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, பர்ஃபெக்டாக பண்ணுறான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி யூனியனில் ரெக்கமெண்ட் பண்ணோம். யூனியனில் ரெக்கமெண்ட் பண்ணி கார்டுக்கு யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் பெரிய ஹீரோ யாராவது சைன் பண்ணோன்னா சூப்பர் சூப்பர் சார் ரஜினி சார் கையில் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னாரு. ரஜினி சார் கையில் வாங்கி கொடுத்தாரு. அந்த கார்டு ஓகே ஆயிடுச்சு, கையெழுத்துலாம் கொடுத்தாச்சு, ஓகே ஆயிடுச்சு. கார்டு கையில் வரல, அதுக்கு முன்னாடி நாங்கள் சாங் கூட்டு போயிட்டோம். கூட்டு போய் பண்ண வச்சிட்டோம். ஒரு பேண்டேஜ்லாம் போட்டு, நாளை செய்தியில் அப்புறம் சார் பேண்டேஜ்லாம் போட்டு அந்த கட்டுக்கட்டினவரே ஏஞ்சி ஆடுற மாதிரி வருது, அது ஆரம்பிச்சு பண்ண வச்சோம். நல்லா பண்ணோம். இப்போது அந்த பார்த்தோன்னா அக்கா அக்கா எங்கள் அக்கா தான் வந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எந்த காலகட்டத்தில் டப்பிங் ஆர்டிஸ்டாக மாறினீங்க சார்? நான் டப்பிங் எனக்கு பேசுறதுக்கே ரொம்ப சோம்பேறிங்க சார். அப்புறம் எனக்கு வந்து சக்கரவர்த்தி சார் ஃபோன் பண்ணார். இப்போ சக்கரவர்த்தி சார் ஃபோன் பண்ணி அம்மா கண்டிப்பாக நீங்கள் வரணும், கண்டிப்பாக வரணும் 2 வாட்டி ஃபோன் பண்ணிட்டாரு. சரி வர உங்கள் குரலில் தேர்ந்தெடுத்து சரி நாங்கள் போனோங்க சார். போனோடனே என்னை ஃபஸ்ட் மீட் பண்ணது அஜித் சார் தான். அஜித் சார் தான் பேசிகிட்டு இருந்தார். அஜித் சார் தான் வாங்க மேம், ப்ளீஸ் கம் மேம், சிட் மேம், மேம் இது ஒன்றுமே இல்லை. அப்போ டைரக்டர் வந்து ஏதோ பாசிங் ஏதோ எடுக்க போயிருந்தாப்புல. ஸோ அஜித் சார் வந்து வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த டப்பிங் ஆர்டர். சார் மேம் இது ஒரு கேரக்டர் நக்மா, அது நாங்கள் நிறைய வாய்ஸ் ட்ரை பண்ணுறோம், எங்களுக்கு எதுவும் சூட் ஆக மாட்டேங்க, ஒரே ஒரு சீன் பேசி கொடுங்க எனக்காக மேடம் அப்படின்னா. நான் பண்ணுறேன் சார் பண்ணுறது ஒரு சீன் போட்டாங்க, டைலாக் பேப்பர் கொடுத்தாங்க. அவங்க கொஞ்சம் இப்படி பேசுவாங்கல்ல, இப்படி பேசுவாங்க. அண்டு லாங்குவேஜ் ஃபுல்லாக தமிழ் தெரியாததுனால பாதி ஒன்றும் பாதி தான். அது சிங்க் பண்ணி ஒரு சீன் பண்ணி கொடுத்துட்டு நான் அஜித் கிட்டே சொல்லிவிட்டு நான் கிளம்புறனாலே நீங்கள் என்னென்னு பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். எனக்கு நம்பிக்கையே கிடையாது கூப்பிடுவாங்க, நான் நினச்சி கூட பார்க்கல. சாயங்காலமே ஃபோன் பண்ணுறாங்க, என் வாய்ஸ் தான் செலக்ட் ஆகிட்டு. ஐயோ அப்படியா, சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அப்புறம் பேமெண்ட்லாம் பேசி பண்ணேன். ரஜினிகாந்தோட எத்தனை படத்தில் நடிச்சிக்கினீங்க? 3 படம். 3 படம். ஒரு ஹிந்தி 2 தமிழ். எப்படி இருந்தது அவரோட பணியாற்றி? அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அது சார் சின்ன பிள்ளைந்தே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் ஃபேன், அவரோட ஃபேனு. அவர் இந்த சிகரெட் போடுறதெல்லாம் ஆக்சுவலி சிலக்கம்பாச்சு இப்போ நிழல் நிஜமாகிறதுன்னு ஒரு படம் வந்து இல்லையா, அது தெலுங்கு. அம்மா தான் ஹெட்ரஸ். அதுவும் பாலச்சந்தர் சாரோடைய அசோசியேட் ஷர்மா சார் தான் டைரக்டர். ஸோ அங்கே பாலக்கோலில் ஷூட்டிங் நடக்கும்போது அங்கே போயிருந்தப்போ கூட அம்மா கூட ஷூட்டிங் எனக்கு ஸ்கூல் இல்லைன்னொன்னே கிளம்பி போயிட்டேன் ஹாலிடேஸில். அவர் சிகரெட்லாம் போகிறதுக்கு சாக்லேட்லாம் கொடுத்து சிகரெட் போட சொல்லுவேன். அப்போது ஐ வாஸ் 10 years நினைக்கிறேன், 10 or 11 எனக்கு ஞாபகம் இல்லை. சாக்லேட் சாப்பிட்றேன், சிகரெட் போடுன்னு சொல்கிறேன், சாக்லேட் கொடுக்குறியான்னு கொடுத்துருவேன், போடுங்க சார். ஸோ ஐ எம் அ ஃபேன் ஆக்சுவலி. அப்புறம் சுலோச்சனா தான் அவர் கூப்பிடுவார். அவர் இப்போவும் என்னை பார்த்தா சுலோச்சனா தான் கூப்பிடுவார். அனுன்னு சொல்லி பேசவே மாட்டார். ఎలా ఉన్నా బాగున్నావా அப்படின்னு சொல்லுவார். அம்மா எல்லாம் ஒன்னாரு தெலுங்கில் தான் பேசுவார். அவர் நினச்சிட்டு இருக்காரு அம்மா தெலுங்குன்றதுனால நான் தெலுங்கு தான் பேசுவேன் நான். பட் எனக்கு தெலுங்கோட தமிழ் இப்போ பேசுவேன். அப்போது ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறது நல்ல நான் இது பண்ணேன். தங்கமகன், மச்சான பாரடி, அதுக்கப்புறம் நான் மகா நல்லா பண்ணேன். துங்குமத்து மீனி அந்த சாங்கு. மகாகுருன்னு சொல்லி ஹிந்தி படம், அவர் மீனாட்சி சேஷாத்ரி அவரு ஹீரோயினாக பண்ண படம். அதில் ஒரு சாங், பட் அதுக்கும் சென்னையில் தான் பண்ணேன். டி ராமாராவ் டைரக்டர். 3 படம் பண்ணேன் அவரோட. அவருக்கும் சரி கமல் சாருக்கும் சரி என்ன அவங்களுக்கு என்ன எப்படின்னாக்கா சரோஜகார் கூத்துரு அந்த ஃபீலிங். ஏன்னா அவங்க வந்த இதுலேருந்து வந்தாங்க கலாகேந்திரா, பாலச்சந்தர் சார், அதில் தான் அம்மா அக்னி சாட்சி வரைக்கும் ஒர்க் பண்ணாங்க சார். அப்படியா? அம்மா அரங்கேற்றம்லேருந்து அக்னி சாட்சி வரைக்கும் பாலச்சந்தர் சார் பண்ண எல்லா படமுமே அம்மா தான் ஹெட்ரஸ் சார். அதே மாதிரி சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ்லேயும். ஸோ அவங்க எல்லாம் வந்துட்டு சரோஜா அம்மா பொண்ணுன்றதுனால அந்த ஒரு இல்லை அவங்க வந்து வா 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 எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் அந்த ஒரு ஃபீல்டில் தான் இருப்போம். ஒரு புது ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க, இவங்க நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார், நம்ம கமலஹாசன் அந்த மாதிரி அவங்க எங்கிட்ட பழகவே இல்லை 2 பேருமே. அதே மாதிரி ஸ்ரீபிரியா அக்காவும் எங்கள் அக்கா வந்துட்டு ரொம்ப க்ளோஸ், எனக்கு லைக் ஃப்ரெண்ட்லி, ஒரு சிஸ்டர் மாதிரி பார்ப்பாங்க. சுஜாதா அம்மா அவங்க ஒரு மாதிரி. அதில் பண்ணவங்க எல்லாம் ரீனா. இப்போ ரீனா அவங்களோட நான் ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன், கனான்னு சொல்லி ஜீ தமிழுக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே அந்த கிருஷ்ணகுமார் மாஸ்டரோட பொண்ணு, சரோஜா அம்மா பொண்ணுன்றப்போ அந்த 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 ஃபீல்டில் வந்தவங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. பெரிய திரை மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலையும் நீங்கள் பல சீரியல்கள் நடிச்சிருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த அனுபவம்?
சார் எங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு பண்ணது தங்கம் சார் தமிழில். ரம்யா கிருஷ்ணோட சிஸ்டர் தான் ப்ரொடியூசர், விஷன் டைம்ஸோட சேர்ந்து பண்ணாங்க. ஸோ எனக்கு அதில் எங்களை பொறுத்த வரைக்கும் சார் நான் ஆக்டிங்கு அங்கே இருந்தாலும் இங்கேயா இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றா தான் சார் இருக்கார். பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு நம்மளுக்கு அதில் டிஃப்ரென்ஸே தெரியலைங்க சார். அந்த எமோஷ்னல் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் வி ஆர் ரெடி டு டூ, நம்ம ஆர்டிஸ்ட்ன்றதுனால. என்ன ஒன்று நம்மளுக்கு அந்த பெரிய இந்த கேமராஸ்லலாம் ஒர்க் பண்ணிட்டு அது இருக்காதே தவிர மற்றபடி எல்லாமே லைட்டிங் ஆகட்டும், மேக்கப்பு, ஹேர் ட்ரெஸ்ஸு எல்லாமே சேம் தான். சின்ன திரை இது வந்து டெய்லி வருது, அது வந்து படம் ரெடி ஆனதுக்கப்புறம் வருது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே தவிர எங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இஸ் பர்ஃபார்மன்ஸ்ன்ற மாதிரி எடுத்துகிட்டு பண்ணுறோம், அவ்வளோதான். எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுங்க சார். ரெண்டும் ஒன்று தான். தொழில் எனக்கு ரெண்டுமே ஆக்டிங். இந்த திரைப்பயணத்தில் மிகுந்த மகிழ்ச்சி அளித்த தருணம் அப்படின்னா அனுராதாக்கு எதை சொல்லலாம்? நான் பிஸியாக இருந்த அந்த நாட்களை என்றைக்குமே மறக்க முடியாது சார். ஈச் அண்ட் எவ்ரிபடி, ஈவன் ஒரு டைரக்டர் ஆகட்டும், ஒரு ஆர்டிஸ்ட் ஆகட்டும், எல்லாருக்குமே அந்த ஒரு கனெக்ட் இருந்தது தெரியுங்களா? அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணோம். ஒரு கனெக்ட் இல்லாமல் ஒர்க்கே பண்ண முடியாது. வந்தோடனே நம்மளுக்கு அந்த நம்மளை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க. அந்த அந்த திமிரே எனக்கு என்றைக்குமே இருந்ததுங்க சார். ஒரு லைட் மேன் ஆனால் ஃபேன் போட்டு நான் என்ன அப்படி பண்ணுறேன் அப்படி தான் பேசுவேன். இப்போவும் சரி, அப்பவும் சரி. அது ப்ரொடக்ஷனில் இருந்தாலும் நான் நல்லா காஃபி கொடுண்ணா, தலை வலிக்குது, என் மூஞ்சில் கொஞ்சம் ஊற்றி விடுண்ணா அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்லினஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம என்றைக்காக இருந்தாலும் ஒரு ஹாப்பியான ஒரு இதை ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் வருவோம் சார். எனக்கு பேட் இன்ஸ்டன்ஸ்ன்றது பெருசாக ஒன்றும் இல்லை, இது அடிக்கடி பட்டது தான் தவிர குட் இதுன்றது எல்லா நாளுமே இருந்தது தான். எனக்கு அது சந்தோஷமான ஒரு நான் வேலை செய்கிறது. தெலுங்குல எந்தெந்த கதாநாயகர்கள்லாம் நல்லா உங்களோட பழகுவாங்க? சிரஞ்சீவி சார், மோகன் பாபு சார், சுமன், முரளி மோகன் சார், சோபன் பாபு சார். அவரு கூட எத்தனை படம் பண்ணியாரு. சோபன் பாபுன்னு வாய்ஸே ரைஸா இல்லை, அவரை மறந்து மிஸ் பண்ணிவிடுவேணும்னு பயம் வந்துச்சுங்க சார். சோபன் பாபு சார், ஜெகபதி பாபு, சந்திரமோகன் சார், ரங்கநாத் சார், நிறைய ஹீரோஸ் இருக்காங்க சார். விக்ரம் படம், அதாவது நாகார்ஜுனாவோட ஃபஸ்ட் படம், பட் அவரோட காம்பினேஷனில், பட் அவரோட ஃபஸ்ட் படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன், டான்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கும் சுதாகருக்கும் தான் சாங். நம்ம கிழக்கே போகும் முறையில் சுதாகர் தான் வில்லன் அதில். ஸோ எனக்கும் அவனுக்கு சாங் இருக்குது. பாலகிருஷ்ணா இருக்கார் இல்லையா, சித்தப்பா, ஆமாம், அவரோடையும் ஒரு சாங் பண்ணியிருக்கேன். மகேஷ் பாபு 13 வயசு இருக்கும்போது கிருஷ்ணா சார், ஸ்ரீதேவி, நான் நாங்கள் ஒரு படம் பண்ணோம். அந்த படத்தில் மகேஷ் பாபு ஒரு கேரக்டர் 13 வயசில். மகேஷ் பாபுவோடும் சின்ன வயசில் பண்ணிட்டேன். அவருடைய சின்ன வயசில் எங்கள் கூட பண்ணிட்டார். அப்போ எங்களுக்கு என்ன 18, 19 வயசு, 20 வயசு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஹீரோஸோடையும் பண்ணியிருக்கோம். நிறைய பண்ணது வந்துட்டு இவங்க மோகன் பாபு சார், சுமன், சிரஞ்சீவி. ஸ்ரீதேவியோட பணியாற்றிருக்கீங்க, எப்படி இருப்பாங்க ஸ்ரீதேவி? சார் ஸ்ரீதேவி அம்மா ஹேர் ட்ரெஸ்ஸராக இருந்தாங்க சார், பர்மனெண்ட்டாக. அப்போ வந்துட்டு நான் வந்து அம்மாவோட நிறைய தடவை அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். அவங்க மேக்கப் பண்ணுறது எல்லாமே, இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஆர்டிஸ்ட் ஆகணுன்ற ஃபீலிங்கே வந்தது எனக்கு. ஸ்ரீதேவி அவங்க மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது, மற்றவங்க நடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது, இவங்க மேக்கப் பண்ணிக்கிறதுலாம் பார்க்கும்போது, அதை பார்க்கும்போது அது அட்மையர் ஆகிறோம் இல்லைங்களா? அந்த அட்மையரில் வந்து தான் ஸ்ரீதேவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவங்க மூக்கு ஆப்ரேஷனுக்கு முன்னாடி மூக்கு ஆப்ரேஷன் பண்ணி 2 டைம் நல்லா கேரி பண்ணுவாங்க அந்த காஸ்டியூம். அந்த வெல் கேரிடு ஆர்டிஸ்ட். அதே மாதிரி ஸ்ரீபிரியாக்கா இந்த போல்டாக பண்ணுற கேரக்டரில் வேறு லெவலில் பண்ணுவாங்க. ஸ்ரீபிரியாக்கா. ராதிகாவும் பிடிக்கும். ராதிகாம்பியா எங்களுக்கு கொஞ்சம் சீனியரு. அதுக்கப்புறம் வந்து தான் ராதா, நாங்கள்லாம் ஒரு டைம் என்ட்ரி. விஜயசாந்தி. சினிமா உலகத்தில் இந்த பயணத்தில் அனுராதாவுக்கு வருத்தம் ஏதாவது இருக்கா? சினிமா உலகத்தின் மேலே வருத்தம் ஒன்று இருக்குங்க சார். என்னென்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு மார்க்கெட் போயிடும், அவங்க ஃபேட் அவுட் ஆகிடுவாங்க அப்படின்னு அவங்கள யூஸ் பண்ணால் ஒருத்தர் 2 பேர் தான் அதில் கஷ்டப்பட்டு மனோரமா அந்த மாதிரி. சரோஜாதேவி, பத்மினி இவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பல வெற்றி படம். பட் ஆனால் எங்கள் பீரியட்லலாம் அப்படியே ஃபேட் அவுட் பண்ணி நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் ஏன் என்னை கூப்பிடல? நான் அது வரைக்கும் நான் பிஸி ஆர்டிஸ்டாக இருந்தேன். நான் டெலிவரி பண்ணுறதுக்கு 1 வாரம் முன்னாடி வரைக்கும் நான் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் சார், வயிற்றில் குழந்தையோட. அப்படியே எப்படி என்ன அவாய்ட் பண்ணிட்டாங்கன்றது தான். அதெல்லாம் என்னோட கமிட்டட் மூவிஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏன் அவாய்ட் பண்ணிடுறாங்கன்றது தான் தெரியல. அது ரொம்ப எனக்கு ஹர்ட் ஆச்சுங்க சார். ஏன் நான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு யாருக்கும் சொல்லலையே, நான் நல்லா பிஸி ஆர்டிஸ்ட் தானே, இப்போவும் நான் ஒர்க் பண்ணால் ஜனங்களுக்கு தெரியுமே, என்னை ஏன் வந்து கூப்பிட மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு ஹர்ட்டிங் இருந்துகிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் என்னை யாரும் கூப்பிடல. அதுக்கப்புறம் தான் வின்னரில் வந்து சுந்தர் சி சார் கூப்பிட்டாரு. அவர் சடனாக, அம்மா நாளைக்கே ஷூட்டிங் கிளம்புங்கம்மா அப்படின்னாரு. ஆக்சுவலி சீமாமாவை பேசியிருந்தாங்களாம். அக்கா வந்து இந்த 40 feet இதெல்லாம் ஏற முடியாது இல்லைங்களா அவங்களுக்கு, அதனால் அவங்க சொல்லியிருக்காங்க இருக்கா, நான் அதெல்லாம் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு. அப்போ யார் எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணா, அப்போது இந்த தைராய்டெலாம் வந்து பயங்கர குண்டாக இருந்தேன்.
எனக்கே தெரியாது தைராய்டு எனக்கு இருக்குன்னு. கண்ணம் இன்னும் மூஞ்செல்லாம் புத்த இப்படி இருப்பேன். அவர் அப்புறம் அவரே வந்தார் ஃபஸ்ட்டு. நான் சுந்தர்சி பேசுகிறேன், சொல்லுங்கள் எனக்கு குஷ்பு நல்ல ஃப்ரெண்ட் தான், சொல்லுங்கள் கொஞ்சம் எனக்கு நாளைக்கே வேணுமா, இன்றைக்கி நீங்கள் கிளம்பணுமே எனக்கு அப்படின்னாரு. என்ன கேரக்டர்? சூப்பர் கேரக்டர்மா, வாங்க நான் சொல்கிறேன். சரி வாங்க. அங்கே போனவுடனே ஃபஸ்ட்டு டேவே எனக்கு 40 ஃபீட்டில் தான் ஏற்றுறாரு சார் அவர். நான் மேலே ஏறும்போது ஏற்ற, அப்புறம் 40 ஃபீட்டில் இதில் இறக்கிட்டார். இறக்கும்போது அந்த ஏறுறதெல்லாம் ஷார்ட் வேணும்னு சொல்லி ஏற்றுறாரு. அந்த கேரக்டர் அது ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் பண்ண வேண்டியதாகிடுச்சிங்க சார். பட் ஆனால் அந்த டைமில் எங்கள் வீட்டுக்காருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அது பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடிலேருந்தே என்னை அவாய்ட் பண்ணிட்டாங்கல்ல, அதுதான் என்னோட ரொம்ப ஹர்ட்டிங். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு வேலை சார், படிப்பு எதுவுமே கிடையாது எங்களுக்கெல்லாம். சில எனக்கு மற்றவங்கள பற்றி நான் சொல்ல விரும்பல. நான்லாம் 6வது படிச்சிருக்கோங்க சார். நான்லாம் வந்து இவ்வளோ சம்பாதிச்சு இவ்வளோ பேர் புகழ் இவ்வளோ பர்ஃபார்மன்ஸு எல்லாம் பண்ண முடியுன்றது எனக்கு உயிர் கொடுத்தது, என்னுடைய வாழ்க்கை கொடுத்தது எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரி தான். இப்போ அந்த சினிமா இண்டஸ்ட்ரி என்னை வந்து ஒதுக்குதுன்றப்போ அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது, சோகத்தை கொடுத்தது எனக்கு. இப்போ ஏதாவது திரைப்படங்கள் நடிச்சிட்ருக்கீங்களா நீங்கள்? இல்லை சார், நான் திரைப்படம் பண்ணல. இப்போ 2 இப்போது கனா 1 3 சன்னில் ஒரு சீரியல் பண்ணுறேன் மிஸ்டர் மனைவின்னு, விஜய்க்கு ஒன்று பண்ணுறேன் செல்லம்மான்னு, இப்போ ஜீக்கு வந்து கனான்னு ஒன்று என்ட்ராயிருக்கேன். இப்போ நடன போட்டிகள்லாம் பல தொலைக்காட்சிகள்லாம் நடக்குது. அதில் வந்து பல நடிகைகள் வந்து நடுவராக இருக்கிறத பார்க்குறீங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அங்கே இருக்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்டே இருப்பாங்க சார், சீனியர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் இருக்கும்போது பெருசாக ஒன்றும் தோணாது. டான்ஸே தெரியாத சில பேர் உட்காருவாங்க தெரியுங்களா, இவங்களுக்கு என்ன டான்ஸ் தெரியும் இவங்களெல்லாம் இதில் உட்கார வைக்கிறாங்கன்னு தோணும். அது சரி. ரொம்ப நன்றி, உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம நன்றி பண்ணதுக்கு. உங்களை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்ததுக்கு, உங்களோட இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.